பொதுவா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள போற போட்டியாளர்கள் அவங்களோட ஆட்டத்தை ஆடினாலும் ஆனா போட்டியாளர்கள் தெரிவு செய்து உள்ளுக்குள்ள அனுப்பும் போதே இவங்க ஹீரோ இவங்க ஹீரோயின் இவங்க வந்து டொஃபைக்குள்ள இருக்கணும், இவங்க வந்து அப்படி வரக்கூடாது, இவங்களுக்கு இடையில இவங்க வரக்கூடாது அப்படின்னு பல விடயங்கள் எல்லா பிக் பாஸ்லயுமே பண்ணப்பட்டு போட்டு தான் உள்ளுக்குள்ள அனுப்பப்படுது. அதற்கேற்றது போல போட்டியாளர்களை பிக் பாஸ் வந்து ஆட்டி வைப்பாரு, மாத்தி வைப்பாரு. உதாரணத்துக்கு ஒரு மீன் தொட்டி போல, ஒரு மீன் தொட்டிக்குள்ள மீன்களை விட்டு போட்டு நம்ம லைட்டா ஆஃப் பண்ணி ஒன் பண்ணாலே அந்த மீன்களோட மனநிலை வந்து மாறும். அப்ப பாக்கக்குள்ள நல்லா இருந்த மீன் வந்து திடீரென்று கோபம் மாறும், திடீரென்று வேற மாதிரி இருக்கும். அப்ப பாக்குறவங்களுக்கு அந்த மீன் மீது தான் எங்களுக்கான ஒப்பீனியனை வந்து மாற்றும். அதையெல்லாம் பிக் பாஸ் அப்படின்றதும். ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் பெண்கள்ல வந்து இந்த பிஆர் சௌந்தர்யா, பிஆர் ஜாக்குலின் இந்த ரெண்டு பேரையும் தான் கதாநாயகியாக கொள்ளணும் அப்படி என்பது ஆரம்பத்திலேயே எடுக்கப்பட்ட முடிவு. துபாயில இருக்கிற பெரிய நபர்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம், பெரிய நபர்கள் எல்லாம் இல்ல, இந்த மாமா வேலை பண்றவங்க, பிஆர் வேலை பண்றவங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அவங்க மூலமா ஒரு டீல் உண்டு சௌந்தர்யாக்கு. அவங்க மியூசிக் டைரக்டரு அப்புறம் மற்றும் பல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே சௌந்தர்யாவை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சார்கள். பிஆர் வேக் அவங்களுக்கான சன்மானங்கள் போயிருப்பதாக தகவல். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இங்க அந்த ரெண்டு பெண்களுக்கும் அந்த பெண்களை விட அதிகமான மக்கள் சப்போர்ட்டை வந்து ஒரு பெண் வந்து இப்ப பெற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அன்ஷிதா. சரிங்களா? ஏன்னா அவங்க பார்க்க கிளீனா இருக்காங்க, எந்த விதமான குறைகளும் அவங்க மீது இல்ல. உதாரணத்துக்கு ஹீரோயின் ஆக்கப்பட்ட சௌந்தர்யா வந்து வில்லியை விட கேவலமான விடயம் பண்றாங்க. அவங்களுடைய பெரிய அடி என்னன்னா, தம்பி சௌந்தர்யாவுக்கு 30 வயசு, ஜெஃப்ரிக்கு வந்து 20 நினைக்கிறேன். அவங்க இந்த ஜெஃப்ரி கூட அவங்க பண்ற கேவலங்கள் வந்து செருப்படி வந்து மக்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. பார்க்க போனா ரெட் கார்டு, அதாவது உமன் கார்டு மாதிரி ஆண் கார்டு கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் சௌந்தர்யாவில் அந்த ரன்னரான இடத்துக்கு கூட வர முடியாத நிலைமை தான் இப்போ. ஒபிஷியலி ஓட்டிங்ல கூட சௌந்தர்யா 5வது 6வது, சௌந்தர்யா ஜாக்லின் 5வது 6வது. காரணம் வந்து குணம் சரியில்லை. ஜாக்லின்டையும் குணம் சரியில்லை, சௌந்தர்யாக்கிட்டையும் குணம் சரியில்லை, கேடுகட்ட வேலைகள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு கிட்டையும் டைட்டில கொடுத்தா அந்த ஷோவை நாரி போயிடும். ஆல்ரெடி சீசன் 7ல பெரியது ஒரு கர்ப்பமாக இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன, இது நம்ம வந்து வின்னராக்க நினைச்சவங்கள டாப் 2 கொண்டு வர நினைச்சவங்கள டாப் 5 கூட கொண்டு வர முடியாம இருக்கே அப்படின்னு போட்டு அதுக்கு யாரு தடையா இருக்காங்களோ அந்த நபர்களோட பேரை கெடுக்கணும், கேரக்டரை கெடுக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும். ஆல்ரெடி வந்து ஒருத்தருக்கு வெளியில ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னா அந்த விடயத்தை வச்சு அட்டாக் பண்ணா வேற மாதிரி இருக்குமில்ல, அப்படி என்பதுதான் அன்ஷிதா மீதான தாக்குதலுக்கு காரணம். இன்று நீங்க பாக்குற லைவ்ல பாக்குற விடயங்கள், ப்ரோமோல பாக்குற விடயங்கள், இது எல்லாத்தையும் காரணமே அன்ஷிதாவை அப்படியே வெளியே அனுப்பணும் என்பதுதான் இன்னொரு முக்கியமான விடயம். இப்போ ஒபிஷியலி அன்ஷிதா வெர்சஸ் விஷால் ரெண்டு பேருமே மாறி தான் வந்து கொண்டிருக்காங்க ஒபிஷியல் ஓட்டிங்கின் படி. சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள இது ஒரு பக்கம் விஜய் டிவி எதிராக வந்து பண்ணது அன்ஷிதா அவர்களுக்கு. ரெண்டாவது விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பவித்ரா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து இப்ப எப்படிமா நீங்க அன்ஷிதா மீது இப்படி ஒரு பழிய போட முடியும்? ஆனந்தியும் பவித்ராவும் பேசிக்கொண்டிருக்காங்க. இந்த பவித்ரா சொல்றாங்க, எனக்கு அதை பார்க்கக்குள்ள அப்படி தெரியல, விஷால் வந்து ரெண்டு பேரை லவ் பண்றாங்க, அதாவது ஒரு ரெண்டு பெண்கள் ஒரு ஆணுக்கு சண்டை போடுறாங்க, அன்ஷிதாவும் வந்து விஷாலுக்காக சண்டை போடுறாரு, இவங்க தர்ஷிகாவும் விஷாலுக்காக சண்டை போடுறாங்க, அதனாலதான் ரெண்டு பேரும் பேசிக்கல, என்னோடையும் பேசிக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி விடயங்களை பவித்ரா சொல்றாங்க. ஆனந்தியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாய்சன் பொட்டில். பவித்ரா இப்படி கேவலமா இருப்பாங்க அப்படின்னு இப்ப எனக்கு தெரிஞ்சுது. ராணா விடயத்திலே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க பவித்ரா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து அன்ஷிதா கிட்ட இது வந்து வெளியில் வேற மாதிரி போயிடும், வேற மாதிரி வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பவித்ரா இந்த அக்கா வயசில் இருக்கிற சௌந்தர்யா 30 வயசு, ஜெஃப்ரி கூட பண்ணுற கேவலங்கள், ஒட்டி இருக்கிறது, தடவி இருக்கிறது, அவனோட மடியில் இருக்கிறது, அவனை நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சோசியல் மீடியாவில், பயங்கரமான அந்த வீடியோ போகுது, அது எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கீங்க. முக்கியமாக இவ்வளவு பேசுன பவித்ரா, அந்த அசிங்கம் உங்களுக்கு என்ன புனிதமாக தெரிஞ்சதா? அந்த அசிங்கத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் போய் சொன்னீங்களா? அப்போ ஏன் இப்போ மட்டும் அன்ஷிதா கிட்ட வந்து கேட்குறீங்க? ஏன் அப்படின்னா, நம்பிக்கைக்குரிய பெண் அப்படின்னு ஆண்கள் வந்து அன்ஷிதாவுக்கு வந்து நேற்று கொடுத்தாங்கல்ல 1வது ரேங்கிங், அதுல இருந்தே அன்ஷிதா மீது பயங்கர காண்டில் இருக்காங்க. ஜாக்லினு சௌந்தர்யா ஒரு பக்கம் அவங்களை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட பிஆர் டீம் அன்ஷிதாக்கு எதிராக ஒர்க் பண்றாங்க, இன்னொரு பக்கம் விஜய் டிவியை இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மக்கள்கிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா, அன்ஷிதா அவர்கள் வந்து எல்லா ஆட்களிடமும் சரி ஒரே மாதிரி தான் பழகுறாங்க. அவங்களோட மனசுல இந்த காதல், கிரஷ் ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? ஒண்ணுமே இல்லை. அந்த பெண்ணை தேவையில்லாம அநியாயமா ஒரு நெகட்டிவிட்டி ஒரு 3 வருஷமா கொடுத்துட்டீங்க. காலும் தெரியாம வாலும் தெரியாம இந்த சோசியல் மீடியாவில் வர்ற தகவலை பார்த்து கொடுத்துட்டீங்க. இனிமேலும் கொடுக்காதீங்கடாப்பா. நல்ல மனுஷரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய
சுகவீனத்தை வச்சே இந்த சோசியல் மீடியாவில் வயிற்று பிழப்புக்காக கேலியா வந்து பேசின நபர்களோட அதை என்ஜாய் பண்ணி ரசித்து ஷேர் பண்ண கூட்டம் தான் பல பேர். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் கேப்டன் உங்களை போல யாருமே இல்லை அப்படின்னு அதே வாயில் வந்து சொல்லுது. அந்த தப்பை தான் நம்ம காலங்காலமாக வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. நம்ம மக்களை பல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் மாற்றிங்க. காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கவலைப்பட்டு எதுவும் நடக்க போறதில்லை. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க பெண்களில் அந்த டாப் 5 வர்றதுக்கே ஒரு பெண்ணுக்கு தகுதி இருக்குன்னா கண்டிப்பா என்னுடைய ஓட் வந்து அன்ஷிதாக்கு தான். பல மக்களோட கருத்து இதுதான். இதுக்காகத்தான் அன்ஷிதா அவர்களை வேற மாதிரி காமிப்பதற்கான முயற்சிகள் பல பேர் பண்றாங்க. சரிங்களா? நன்றி.